Hi friends, welcome. The greatest of all time. நம்ம தளபதியோட 68th film and நம்ம விபி சார் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபிலிம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். எதுக்கு அப்படின்னா ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் இந்த படத்தோட மற்ற க்ரூஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயமா அவங்க நம்மளுக்கு ரிவீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும், ஐ மீன் சாங்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து போஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த படம் சம்மந்தப்பட்ட சின்ன லுக்ஸ் ஆகட்டும், இந்த லுக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லும்போது இல்லை நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம அதில் சின்ன பிரச்சனையெல்லாம் சொல்லணும் இல்லையா. இந்த பாட்டில் வந்து பீட்டு சரியில்லை, இந்த பாட்டில் வந்து லுக்கு சரியில்லை, இந்த பாட்டில் வந்து இந்த போஸ்டரில் வந்து இந்த போஸ்டரே மேக்ஸிமம் சரியில்லை, இது வந்து ஏதோ ஃபேன் மேடு கூட நல்லா பண்ணுவாங்க, அந்தளவுக்கு மட்டமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரு வேலை செஞ்சு மறுபடியும் நம்மளுக்கு கொடுத்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் இந்த படத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. நம்ம வெங்கட் பிரபு சாரும் தளபதி சாரும் வந்து இந்த படத்தில் ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னப்பவே அதுலேயே வந்து நிறைய டீகோட் பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே படத்தில் இருக்குது, எதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து டோட்டலி ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ, ஓகேவா? அண்ட் அதே தான், அந்த அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே, நம்ம நினச்சதுக்கு ஏற்ற மாதிரியே விசில் போடு பாட்டு வந்தப்போ அந்த விசில் போடு பாட்டு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்குச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பீட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு, மற்றபடி பாட்டு அந்தளவுக்கு இல்லை. தளபதி படத்துக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை. இதுக்கு பேசாமல் அனிருத் சாரையே கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. பட் அதையும் ரெக்டிஃபை பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. போஸ்டர்ஸ் வந்து பண்ணுற வர்ற போஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃபேன்மேட் பண்ணுறது கூட இதை விட ரொம்ப நல்லா இருக்கும், என்ன போஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சது. அதையும் ரெக்டிஃபை பண்ணி இந்த படம் வரதுக்கு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் போஸ்டராக தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லுக்கு ஸ்பார்க் பாட்டில் வந்து அந்த லுக்கு வந்துச்சு. செகண்ட் சிங்கிள் ஒரு தேர்ட் சிங்கிள்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் சிங்கிளில் வந்து பாட்டு வந்து அந்த லுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த லுக்கு வந்து ரொம்ப ட்ரோலிங் மெட்டீரியலாக மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஏற்றுக்கிட்டு படத்தில் இப்போ அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன இடத்துல கூட எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் ரொம்ப பக்காவாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஆக்வர்டாக இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் போகலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ்க்கே ஃபஸ்ட் போகலாம். பாசிட்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஜய் சார் 2 கேரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். தளபதி, இளைய தளபதி. அந்த கேரக்டரில் அந்த தளபதி அப்படின்றதுக்கு ஒரு மேனரிசம், ஒரு வாய்ஸு, அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கும், இல்லை வந்து ஐயோ சொல்லலை அதிகமாக எதுவும் சொல்ல, ப்ரெசண்டில் இருக்கிறதுக்கும் ஒரு கேரக்டரில் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து அந்த சேஞ்சஸ் கொடுத்துருந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவன் வாய்ஸ் டோனில் இருந்து ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த இளைய தளபதி அப்படின்ற கேரக்டருக்கு மேனரிசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோனா ஒரு சின்ன வாய்ஸ் டோன்ஸ் வந்து ஏற்றம் இறக்கும். இது வந்து எப்போ பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம மெர்சல் படத்தில் அட்லீனா வந்து விஜய் சார் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தப்போவே அந்த டோன் வந்து வேரி ஆகும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இதில் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஏஜிங் லுக் ஸ்பார்க் பாட்டில் பார்த்தோம். அந்த கண்ணாடி போடுற சீன்லேயே ஆகட்டும், இல்லை மற்ற சீன்லேயே ஆகட்டும், அந்த டிஏஜிங் லுக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு இது பண்ண முடியாதா உங்களுக்கு அப்படின்னா, இது பண்ணியிருக்கவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு நிறையாவே வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற ஆரம்பிச்சது. ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. பட் படத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல கூட கொஞ்சம் கூட எதுவுமே அந்த ப்ராப்ளம் அப்படின்னு வந்து வரவே இல்லை. இது எதில் அப்படின்னா, இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்ல, போஸ்டர்ஸில் பார்த்தது, அப்படி இல்லாட்டினா அந்த கிளிம்ஸில் பார்த்தது, பர்த்டே ஷார்ட் கிளிம்ஸ்னு வந்தது இல்லையா, அந்த கிளிம்ஸில் பார்த்தது, அந்த மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது.
ஈவன் 2 தளபதியும் ஒன்றா நிற்கும் போது கூட அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஜெமினி மேனில் கூட அது வந்து கொஞ்சம் இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட பட்ஜெட் வந்து மில்லியன் கணக்கில் இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து க்ரோர் கணக்கில் தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சின்ன பட்ஜெட் தான் வந்து இதுக்கு ஒதுக்க முடியும். ஈவன் பெரிய படமாக இருந்தாலும் அந்த படத்தோட அந்த சைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டிஏஜிங் லுக்குக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறது வந்து இங்கே சாத்தியம் இல்லாத விஷயம். பட் அந்த விஷயத்துலையுமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பார்த்து அந்த லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் விஎஃப்எக்ஸ் வந்து பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். பாதி பாசிட்டிவ் அப்படின்றது வந்து அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ், அந்த வெளிநாட்டில் போய் படம் பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்தும்போது சில இடத்துல வந்து இது ரொம்ப கிளிஷேவாக தெரியுது. இது வந்து இது இப்படி தான் இருக்குது, இதுக்கு விஎஃப்எக்ஸ் தேவையா, இல்லை இந்த இடத்துல இந்த விஎஃப்எக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்பவே தெரியுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஐயோ இது நெகட்டிவில் தானே சொல்லணும், சரி ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னா பிரசாந்த் சார், நம்ம பிரபுதேவா சார் அண்ட் அஜ்மல் சார், இவங்களோட அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்கள வந்து சும்மா ஒரு இடத்துல நிறுத்தாமல் இவங்கள வச்சு இந்த கதையை வந்து ப்ளே பண்ணி கொண்டு போன விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு இடத்துலையுமே வந்து இவங்களை ஒரு 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 சின்ன காட்சி பொருளாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கல. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன டைலாகு, பிரபுதேவா சாருக்கு அவரோட மேனரிசம் தான் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மேனரிசத்தையும் உள்ளே கொண்டு வந்து கொடுத்து அவரோட டைலாக் டெலிவரியை வச்சு, அதுக்கப்புறம் பிரசாந்த் சாருக்கு அதாவது மாற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலாய்ச்சிப்பாங்களோ அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நம்ம பிரேம்ஜி சார் வந்து சொல்லியிருந்தார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அது என்ன தான் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் ஒரு பாயிண்ட்டு கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, ஐயோ நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் வந்து அது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனால் ட்ரெய்லரில் நம்மளுக்கு அதை காமிச்சிட்டாங்க. நமக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டாங்க, நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. அது அவங்க ட்ரிக் பண்ணி தான் காமிச்சாங்க, ஏமாற்றிட்டாங்க நம்மளை. ஸோ அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த சீனை நீங்கள் பார்த்துட்டு படத்துக்குள்ளே வரும்போது அப்படியே ஒரு வைபோடு வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐயோ அது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா கேமியோஸ். அந்த கேமியோஸ் அது வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, பிகாஸ் இப்போவும் ட்விட்டரில் இல்லை இதில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்காம போய் படத்தை பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்ல ஹை மூமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கேமியோஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் கேமியோஸ்க்கு கொடுத்த டைலாகு அது நாம் அப்புறம் பேசலாம். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அந்த இடத்துல நீங்கள் போய் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நான் இப்போ எதுவுமே ரிவீல் பண்ணலை, நான் எதுவுமே சொல்லலை. ஒரு இடத்துல ஒரு டைலாக் வந்து வரும், அது ஒன்று வரும், அந்த கேமியோ தான் சொல்லும். அந்த கேமியோ வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் இதை விட முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் அதை பாருங்கள், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும். அது வந்து டோட்டலி மீன் பண்ணதா இல்லை மீன் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த தியேட்டரும் அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இது கொஞ்ச நாளில் மீம் மெட்டீரியலாக மாறுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு 30 to 40 மினிட்ஸ் வந்து வேறு லெவல் ட்ரீட்டு. எல்லா ஹை மூமெண்ட்டுமே இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் கூட அங்கே தான் நடக்கும். ஸோ இது இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, இது வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு டோட்டலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபைனலாக நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபைட் சீன்லாம் இருக்குது. அந்த ஃபைட் சீன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த கிளைமேக்ஸ் அப்படின்றத வந்து கிளைமேக்ஸ் லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மட்டும் வைக்காமல் ஒரு 40 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சாக இழுத்துட்டாங்க. அந்த இழுத்தது தான் வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய ஹை மூமெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான சான்ஸாக இருந்துச்சு. சில இதிலலாம் நம்ம சொல்லுவோம் கிளைமேக்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும். இந்த 40 நிமிஷம் இழுத்ததுனால தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங்,
இதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருவீங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருவீங்க. முடித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 minute or 2 minute கேப் விட்டு அதுக்கப்புறமா ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸ் இருக்குது. வேறு லெவல்னால் அது நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த லெவலுக்கு ஒரு வேறு லெவல். இப்போது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இது எப்படி அப்படின்னு. அது அவங்களா சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும், இல்லை சும்மா ஏதாச்சும் வச்சாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அதை வந்து யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இந்த மார்வல்லாம் பார்ப்போம்ல, ஒரு கிளிஃப்ஹேங்கர் விட்டு கடைசியில் கட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கேயுமே வந்து வெங்கட் பிரபுஸ் கீழே டேஷ் ஒன்று வருது. அந்த டேஷ் எனக்கு தெரியும், பட் நான் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் அதை படத்தில் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி, ஓகேடா, பாசிட்டிவ்ஸ் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கே, என்ன வெங்காயத்துக்கு நாங்கள் இதெல்லாம் கேட்கணும், நாங்கள் நெகட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நெகட்டிவ்ஸ் படத்தில் இல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்தவங்க கேட்பீங்க. அதனால அந்த பார்த்த இதை நான் சொல்கிறேன். நான் வந்து யாருக்கும் ஃபேன்லாம் கிடையாதுப்பா. நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். நீங்கள் எப்படி படம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி சும்மா போய் ஒரு படத்தை பார்த்து அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அதை உயர்த்தி பேசுகிறதெல்லாம் கிடையாது. இதில் நெகட்டிவ்ஸ் நிறையாவே இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா டியூரேஷன் அப்படின்னு வரும்போது இதுக்கு 3 hours அப்படின்றது வந்து ஒரு லெவலுக்கு ஓகே அப்படின்னு நம்ம தோணினாலும் இன்டர்வல் வரைக்கும் நம்ம வந்து ஓகேன்னு சொல்லலாம். இன்டர்வல் வரைக்குமே வந்து ஒரு மாதிரி ரேசி ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்குது. எங்கேயுமே வந்து இது இங்கே வேணாமல் இருந்திருக்குமே அப்படின்லாம் தோணாத அளவுக்கு தான் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் டோட்டலாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் எண்டுமே வந்து ஒரு கிளிஃப்ஹேங்கர் விட்டு தான் முடிப்பாங்க. ஒரு இன்டர்வல்மே வந்து ஒரு கிளிஃப்ஹேங்கர் விட்டு தான் முடிப்பாங்க. அந்த லெவலுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் செல்ஃபோனில் எந்த ஒரு டீட்டெயிலுமே பார்க்காம போய் படத்தில் உட்காந்திங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் அந்த டீட்டெயிலெலாம் பார்த்துருந்தீங்கன்னா இது தானே வரப்போகுது அப்படின்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்னாலும் கூட அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு 20 to 30 minutes இருக்கலாம். அந்த 20 to 30 minutes வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் தேவைதானா, இது வேணுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இது இவ்வளோ டியூரேஷன் தேவையில்லையோ, இல்லை இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணியிருந்துருக்கலாமோ, இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை மூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அது வந்து டியூரேஷன்னால் ப்ராப்ளமா இல்லை ரைட்டிங்னால ப்ராப்ளமா அப்படின்னு தெரியல. எஸ், ரைட்டிங்கும் லைட்டாக அந்த இடத்துல மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இதோட கிராஃப் வந்து ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போகுது, ஒரு ஹை பீக்கில் போய் இன்டர்வலில் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சடனாக டவுன் ஆகி அகெயின் மறுபடியும் கண்டினியூ ஆகி அந்த லாஸ்ட்டு 30 minutes வந்து அப்படியே ஃபுல்லாக கிராஃப் அதிகமான மாதிரி தான் இது இருக்குது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 20 to 30 minutes வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து வைக்குது. அதை அந்த லாஸ்ட் 40 minutes தான் வந்து மேனேஜ் பண்ணுது. ஒருவேளை இது இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃபீலும் கூட வராமல் இருந்திருக்கலாம், தெரியல. அதே மாதிரி செகண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா விஎஃப்எக்ஸ் வந்து நான் அந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நல்லா இல்லாத இடங்களும் சிலதெல்லாம் இருக்குது. இது பார்த்த உடனே இது விஎஃப்எக்ஸ் தானே, இந்த இடத்துல தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு சின்ன தாட் கூட வந்துட்டு தான் போகுது. அதே மாதிரி டிஏஜிங் லுக், இளைய தளபதினு இப்போ இருக்கிற அந்த நார்மல் ஆளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே மிஸ்ஸே ஆகலை. எந்த இடம்னா ஒரு சின்ன இடத்துல கூட இது இப்படி தான் அப்படின்னு மிஸ்ஸே ஆகலை. ஆனால் இந்த கேரக்டர் இன்னமும் எங்கே காணிக்கும், அது நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம், ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்தோம். அந்த லுக்கு வந்து பார்த்துட்டோம். தளபதியோட இன்னும் எங்கே இருக்கிற லுக்கு, அந்த லுக்கில் வந்து என்ன பண்ணால் அந்த லுக்கு நல்லா இருக்குது. அந்த லுக்குக்கு கொடுத்த அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் இடத்துல சிங்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த லிப் சிங்க் வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சில சமயங்களில் இது கன்ஃபார்மாக ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக கன்ஃபார்மாக மாறும். ஏன்னா தியேட்டரில் இருந்த சில ஆடியன்ஸே இது என்னடா லுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அண்ட் லுக்கு தாண்டி அந்த வாய்ஸு அந்த இடத்துக்கு சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயுமே வந்து விஜய் சாரோட அட் ப்ரெசென்ட் இருக்கிற அந்த வாய்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அட் ப்ரெசென்ட்னா இப்போ இந்த இளைய தளபதிக்கு கொடுத்த அதே வாய்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் டோன் கம்மியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த லிப்சிங் தான் வந்து அதிகமான ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அவங்க அமௌண்ட்டை பற்றி எதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. டைம்
பிரசாந்த் சார் ஓட ரிவ்யூ நான் இதை முன்னாடியே பார்த்துருந்தேன். ஸோ அதே அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். இட்ஸ் பிரசாந்த்னு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் மூவி ரிவ்யூ அவரோடதே நான் பார்த்துருந்தேன். ஸோ அவரோடது பார்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி தான் அமௌண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்காது. ஆனால் இதோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த டைம் வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபரில் 1 மந்த் அப்புறம் வரப்போகிறது இப்போது 1 மந்த் பிஃபோராகவே வருது அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்குமே வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் இதோட சாங் பிளேஸ்மெண்ட், இந்த படத்துக்கு சாங் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. பிகாஸ் 3 hours இடையில 3 பாட்டு இல்லை 4 பாட்டு இருக்கலாம் அப்படின்றது 3 ஹவர்ஸில் உள்ளே கொண்டு வர்றது. அதில் ஒரு பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு, அந்த இடத்துக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கேட்ட வேர்ஷன் இல்லை, விசில் போடு வந்து நீங்கள் கேட்ட வேர்ஷன் கிடையாது, தேட்டருக்குன்னு தனியாக ஒரு வேர்ஷன். இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, திடீர்னு அந்த பாட்டுக்கு போகும்போது அந்த பாட்டு ஏதோ டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த மாண்டேஜ் சாங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அந்த சின்ன சின்ன கண்கள்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாங்கை யூஸ் பண்ணியிருக்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இளையராஜா சாரோட ஒரு சாங்கை வந்து நாங்கள் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பாட்டு அதுக்கு தேவையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அது எதுக்கு ரீமிக்ஸ் பண்ணோம் அப்படின்னும் தெரில. அது இப்போ ஒரு மாதிரி ஒரு சின்ன வைப்ரேஷனை தான் கொடுத்துச்சே தவிர, ஐ மீன் அந்த சவுண்டு கும்முன்னு அடிக்கிறத தான் கொடுத்து தவிர அது வந்து ரீமேக் மாதிரியே எதுவும் தெரியலை. இதுதான் உண்மை. ஒருவேளை நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா அங்கே எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை தான் நான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட், பாட்டு நல்லா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. படத்தோடு பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு பாட்டு நல்லா தான் இருந்துச்சுனாலும் அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் வந்து எந்த பாட்டை சொல்லலாம், சர்க்கார் படத்தில் ஒரு பாட்டு வரும். கீர்த்தி சுரேஷ் மேம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சாரை வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு பாட்டு வரும், ஓஎம்ஜி பொண்ணுன்னு நினைக்கிறேன், தெரில, அந்த பாட்டாக தான் இருக்கும். அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த பாட்டும் இருந்துச்சு. மற்ற சாங் ஓகே, அதில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அதுவுமே வந்து இந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் தப்பு அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கும். பட் இந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் வந்து இந்த படத்தோட இந்த சாங் பிளேஸ்மெண்ட்டில் உள்ள நெகட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப, அதாவது ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா அந்த வில்லன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதில் ஓகே, வில்லன் வேறு இருக்காங்க. ஸோ நான் சொல்ல விரும்பலை, அது வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை. ஓகே, ஆனால் வந்து அந்தளவுக்கு வில்லனாக வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான் இதில் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ்ஸ் தளபதி சார், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ், டிஏஜிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க நம்மளுக்கு ரிப்பீட்டாக வந்து அந்த டிஏஜிங் டெக்னாலஜிஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. பிரசாந்த் சார் அவங்களோட ஆர்க்கு, பிரபுதேவா சார் அவங்களோட ஆர்க்கு, அண்ட் அஜ்மல் சொல்ல மறந்துட்டேன், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். யுவன் சங்கர் ராஜா சாரோட அந்த பாசிட்டிவ்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பாட்டில் எங்கெங்கெல்லாம் விட்டாரோ அதை மியூசிக்கில் வந்து செம்மையாக எலிவேட் பண்ணியிருக்காரு, சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். ஜெயராம் சார் நின்றுட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒரு ஆள் வந்து நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது அந்த ஒரு எலிவேஷன் இருக்கு இல்லையா, அந்த எலிவேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சில இடங்கள்லாமே வந்து அந்த எலிவேஷன் இருந்துச்சு. அண்டு லாஸ்ட்டு 40 மினிட்ஸ்க்கு இவர் கொடுத்த அந்த மியூசிக் வந்து ரொம்ப, அதாவது அந்த படத்தை சீட் ஹெட்ஜில் உட்கார்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு, செலிப்ரேட் பண்ண வச்சுச்சு. அதுதான், ஏன்னா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் அப்படின்றப்போ டோட்டலாக செலிப்ரேட் பண்ண வைக்கணும். அந்த செலிப்ரேட் பண்ணுற ஒரு வேலையை ஒரு 50% அவர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் 3 பேருமே வந்து அந்த லெவலுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இதுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடில் ஆல்ரெடி சொன்னது தான், சாங் பிளேஸ்மெண்ட், டியூரேஷன், அதுக்கப்புறம் வில்லன், அப்புறம் டிஏஜிங்கில் அந்த குட்டி தளபதியோட சின்ன இது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் நடிச்சிருக்கான். அந்த பையன் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாரு. அதுலேயும் ஒரு இடத்துலலாம் வந்து நம்ம விஜய் சார் அவரை வந்து பட்டை போட்டு காதில் பூ வச்சு உட்கார வச்சுருப்பார். பார்க்கும்போது ஐயோ
சப்பி சப்பி அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க, இல்லை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். பார்க்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் உட்காந்திங்கன்னா எல்லா பீக் மூமெண்ட்டுக்குமே, எல்லா ஹை மூமெண்ட்டுக்குமே எல்லாருமே வந்து கைத்தட்டி விசில் அடித்து சூப்பராக படம் பார்ப்பீங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து தளபதி பிடிக்கலையோ, இல்லை வந்து நான் வந்து கிரிட்டிக்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே தப்பு இருக்கும். அது வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு நான் இந்த படத்தை பார்த்துட்டேன், நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பிடிச்சது அப்படின்னு சொன்னேன், அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நாங்கள் யாரோ இந்த ரிவ்யூ சொல்கிறோம் அப்படின்றதுக்காக பார்க்காம இருக்க வேணாம், அண்ட் போய் பார்க்கவும் வேண்டாம். அது உங்களோட விருப்பம், இது என்னோட கமெண்ட், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து பிடிக்காமல் ஏதாச்சும் ஒன்று 2 இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கு இந்த மார்க்கு கொடுக்கறதுலாம் நம்மளுக்கு ஆகாது, சத்தியமாக ஆகாது. எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் 100% இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு செலிப்ரேட் பண்ணுற மோடோடு போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணுற மோடோட போய் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல போர் அடிக்கும், நிறைய இடத்துல லேகாக இருக்கும், நிறைய இடத்துல ஃப்ளாட் ரைட்டிங்கே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அப் டு யுவர் சாய்ஸ். ஸோ நீங்கள் தான் இதை பார்த்து டிசைட் பண்ணோம். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கன்ஃபார்மாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். இதோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் நேற்றுக்கு இந்த படம் வந்தது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், நேற்றுக்கு இந்த படம் வந்தது. இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 127 crores. லியோக்கு அப்புறமா அதிகமாக கலெக்ட் பண்ண ஒரு படம் ஃபஸ்ட்டு டேயில் இந்த படம் தான். ஸோ அடுத்தடுத்த வார நாட்கள் வந்து ரொம்பவே லீவ் டேஸ் தான், சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ் தான், இன்னும் அதிகமாகும். கலெக்ஷன் வைஸ் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணும். அடுத்த வர படங்கள் வந்து இந்த பெஞ்ச் மார்க்ஸை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட அட் ப்ரெசன்ட் ரிவ்யூ. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்டு. ஸோ தாராளமாக போய் எல்லாருமே பார்க்கலாம். போயிட்டு இந்த மூஞ்சி சுளிக்கிற சீனு அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது 68வது படம், அடுத்து ஒரே ஒரு படம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.